ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்று நாம் மனித படைப்பு என்கிற தலைப்பில் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி செய்துள்ள முத்துக்களை எல்லாம் கோர்த்து பார்த்து இருக்கிறோம். இந்த மனிதனை குறிவைத்தே இறைவன் 1008 அண்டங்களையும் படைத்து எண்ணத்தடங்காத ஜீவராசிகளையும் படைத்து கடைசியாக இந்த மனுத்தூலத்தை உன்னத மேம்பாட்டுடன் தான் குடியேறி கொள்வதற்காகவே படைத்தார்கள். இதை நம்முடைய பெருமானவர்களுடைய திருவாக்கியம் வாயிலாக நம்ம பார்ப்போம். திருமெஞ்ஞான அருளமுதம். திருமெஞ்ஞான அருளமுதம் திருவாக்கியம் எண் 255 நம்முடைய பெருமானவர்கள் இறைவன் முதலில் கூடஸ்த பிரம்மத்தில் இருந்து அண்ட சராசரங்களை படைத்து பின் அதில் 84,100,000 ஜீவராசிகளை படைத்து கடைசியாக தான் குடியேறி இருக்க இந்த மனித தூலத்தை படைத்து உண்டாக்கினான். அப்போ எல்லாத்தையுமே முதல்ல படைச்சிட்டு இந்த கூடத்தை இருள் பிரம்மஸ்த கூடமாக இருந்த அந்த இருளில் இருந்து அந்த அண்ட சராசரங்களையும் இறைவன் படைத்து அதுக்கப்புறம் அதுல 84,100,000 ஜீவராசிகளை எல்லாம் படைச்சு கடைசியாக தான் குடியேறி கொள்வதற்காக ஒரு உன்னத மேம்பாட்டுடன் இந்த மனித தூலத்தை இறைவன் படைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த மனிதன் இறைவன் குடியேறி கொண்டுள்ள ஒரு ஆலயமாக இந்த மனிதனுடைய தூலமானது படைக்க பெற்றிருக்கிறது. இறைவன் படைத்த வேறு எந்த ஜீவராசியாவது இந்த மனிதனுக்கு சமமாக சொல்ல முடியுமா அப்படின்னா எந்த ஜீவராசியுமே இந்த மனிதனுக்கு சமமாக சொல்லவே முடியாத அளவு அந்த அளவு ஒரு சிறந்த மேம்பாட்டுடன் இந்த மனித தூலமானது படைக்க பெற்றிருக்கிறது. சந்திர சூர்யா தாரகா கணங்கள் கூட இந்த மனிதனுக்கு அடிமையாகத்தான், இந்த மனிதனுக்கு சேவை செய்வதற்காகத்தான் படைக்க பெற்றது என்று நம்முடைய பெருமானவர்கள் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 290 ராஜகம்பீர பிரசங்கத்துல நம்முடைய பெருமானவர்கள் அருளி செய்ததை நம்ம பார்ப்போம். தூரத்தில் இருந்தும் பக்கத்தில் இருந்தும் வந்திருக்கிறவர்களே கேளுங்கள். இந்நெடுங்காலமாக நாம் பேசி வந்தோம், இப்பவும் பேசுகிறோம். நீங்கள் எல்லோரும் நன்றாய் பகுத்து பிறத்தையுடன் நன்மை தீமைக்கிடையில் உள்ள தார தன்மைகளை வேணுமென்று கூர்ந்து கேட்பீர்கள் என்று நம்பி உங்கள் மீது ஆசையுற்று பேசுகிறோம். அப்போ நாம என்ன செய்யணும்? அவங்க பேசுறத கூர்ந்து கேட்கணும். நீங்கெல்லாம் கூர்ந்து கேட்பீங்கன்னு நம்பிதான் நான் பேசுறேன். பேசும்போது அந்த வார்த்தையை அப்படியே காத்துல பறக்க விட்டுறலாமா? அந்த காதை மடக்கி கேட்கணும். அது அந்த கால் மடக்கும் தளமாக அந்த காதை வச்சு அதை மடக்கி நாம கேட்கணும் அல்லவா? அதனாலதான் நீங்க கூர்ந்து கேட்பீர்கள் என்று ஆசையுற்று பேசுகிறோம். இப்பெரும் பூமியினிடத்தில் இந்த மனு வடிவத்தை இறைவன் படைத்தான் அல்லவா? எந்த ஒரு ஜீவராசியாவது இந்த மனுவுக்கு சமத்துவமா இருக்கிறதா என்று பாருங்கள். எந்த ஒரு உயிரினத்தையாவது இல்ல ஜட பொருளையாவது, சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், தாரகா கணங்களாக இருக்கட்டும், இல்ல யானை முதல் எறும்புகளை 84,100,000 ஜீவராசிகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு இந்த மனுவுக்கு சமமா சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியாது. யானை முதல் எறும்புகளை 84,100,000 ஜீவராசிகளிலும் மனுவுக்கு சமத்துவமானது ஏதாவது இருக்கிறதா? இப்ப நாம இதை சிந்திச்சு பார்க்கணும். தினம் எந்த ஒரு உன்னத மேம்பாட்டுல இறைவன் நம்மளை படைச்சிருக்காங்க. அந்த ஜாதிகளை எல்லாம் ஒரு மனு ஆழ்வான் அல்லவா? ஆம், அவைகள் அத்தனையும் சேர்ந்து அவைகளின் அறிவை கொண்டு ஒன்றும் தெரியாதவன் மகா மட்டமானவன் என்று எல்லோரும் நினைப்பார்களே, அந்த ஒரு மனுவை கூட ஆள முடியுமா? முடியாது. ஒரு மனிதன்
அத்தனை மிருகங்களையும் இந்த சந்திர சூர்யா தாரகா கணங்களையும் எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை உடையவனாக இருப்பான். நாம நினைப்போம் ஒன்றும் தெரியாதவன் மட்டமானவன் நினைக்கிற ஒரு மனிதன் கூட அந்த வல்லமை உடையவனாகத்தான் இருப்பான். ஆனா இவை அத்தனையும் சேர்ந்து ஒரு மகா மட்டமானவன் என்று எல்லாரும் நினைப்பாங்களே, அந்த மனிதனை ஆள முடியுமா அப்படின்னா ஆள முடியாது. அப்பேர் கொண்ட தரத்திலே இறைவன் மனுவை படைத்துள்ளான் என்று தெரிகிறது அல்லவா? ஆம். சந்திர சூரியால் தாரகா கணங்களில் இருந்து எல்லா படைப்பினங்களையும் எடுத்துக்கொள்வோம். அவைகளில் ஒன்றுக்காவது தான் நெடுங்காலம் இருக்க வேண்டும் என்ற நினைப்பு வருவதுண்டா? அப்போ இந்த நினைப்பு அப்படிங்கிறது இந்த சந்திர சூரியால் தாரகா கணங்களுக்கு எல்லாம் இருக்கா? அதெல்லாம் ஜட பொருளாயிற்றே, அது நினைக்குமா? இல்ல இந்த உயிருள்ள மற்ற ஜீவராசிகளுக்காவது இந்த நினைப்பெல்லாம் நாம நெடுங்காலம் வாழணும் அப்படிங்கிற நினைப்பு வருமா அப்படின்னா வராது. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் நீண்ட கால எண்ணம் வரும். ஆனா இங்க கொஞ்ச காலம் இருந்து வாழ்ந்துட்டு போறவன் தான். இருந்தாலும் நெடுங்காலம் இருக்கிற நினைப்போடுதான் இந்த மனிதன் பாடுபட்டு கொண்டிருக்கிறான். அவைகளை ஒன்றுக்காவது தான் நெடுங்காலம் இருக்க வேண்டும் என்ற நினைப்பு வருவதுண்டா? இல்லை. இந்த மனு இருப்பது கொஞ்ச நாளா இருந்தாலும், திடுதுப்பு என்று எல்லாவற்றையும் போட்டுவிட்டு போகிறவனாக இருந்தாலும், பன்னெடுங்காலம் இருக்கிற நினைப்போடு பாடுபடுகிறான். எத்தனையோ பேரை பார்க்கிறோம், நேற்று இருந்தார் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லுகிற இந்த உலகம். திடுதுப்புன்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்ற உலகத்துல இருந்தாலும் நம்ம யாருக்காவது நம்மளுக்கும் அந்த மாதிரி வருமே ஒரு முடிவுன்ற எண்ணம் வருதா அப்படின்னா வராது. பன்னெடுங்காலம் இருக்கிற நினைப்போட நீ வாழ போறது கொஞ்ச காலமா இருந்தாலும் நீ 100, 200, 500 ஆண்டுகளுக்கு உள்ள கட்டடத்தை கட்டணும், அவ்வளவு ஆண்டுகளுக்கு உள்ள உணவை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் பாடுபடுறான் இந்த மனிதன். இந்த பூமியில் தன் பெயர் 1000, 10,000 வருஷங்களுக்கு இருக்க வேண்டும், என் பேர் நிலைச்சு நிக்கணும்னு பெரிய பெரிய கட்டடம் கட்டி அதுல பேரை குறிச்சு வைக்கிறது என்று பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுகிறானே, இந்த நினைப்பு இவனுக்கு எப்படி வந்தது? இப்ப இது மனிதனுக்கு அவனை சொல்லி குற்றம் இல்லை. அவனுக்கு அப்படி நினைக்கக்கூடிய அந்த வல்லபத்தை உடைய ஒரு அறிவை வைத்து இறைவன் அவனை படைச்சிருக்கிறதுனால அவனுக்கு இந்த நினைப்பு வருது. இந்த நினைப்பு இவனுக்கு எப்படி வந்தது? இவன் தூலமோ திடுப்புன்னு போட்டுட்டு போற தூலமா இருக்கு. ஆனா நினைப்போ பன்னெடுங்காலம் வாழ்கின்ற நினைப்பாக இருக்கு. அது எப்படி? முடிவில்லாத நெடுங்காலம் வாழ இவனுக்குள்ளே நித்திய தூலம் ஒன்றை இறைவன் வைத்து படைத்திருப்பதனாலேதான். இந்த தூலம் திடுப்புன்னு போட்டுட்டு போற தூலம் தான். ஆனா இதுக்குள்ளாக இன்னொரு தூலம் இருக்கு. நெடுங்காலம் வாழக்கூடிய நித்திய தூலம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒளிநாடாவுல கூட நம்ம இப்போ கேட்கும்போது தெய்வம் அவங்க சொன்னாங்க, இவங்கோடி காலத்துக்கும் ஒரே வயதில் வாழ ஒரு நித்திய உடல் வேணுமே, அதுக்குதான் நீ ஒரு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. அந்த உடல்ல பிறக்கிறதுக்கு இப்ப நீ கருவறையில இருக்கிற. இப்போ மருந்து சாப்பிடும் போது சில பத்தியம் இருக்கணுமே, இந்த மருந்து சாப்பிட்டா இந்த பத்தியத்துல இருந்தாதான் இந்த மருந்து வேலை செய்யணும். அது போல அந்த மருந்து சாப்பிடுற நீ, இந்த கருவறையில இருக்கிற நீ, நான் உனக்கு சில பத்தியங்கள் எல்லாம் சொல்றேன், அதை கேளு அப்படின்னு சொன்னதை நம்ம இன்னைக்கு கேட்டோம் ஒளிநாடாவில். அப்போ இந்த நெடுங்காலம் வாழக்கூடிய ஒரு நித்திய தூலமானது இவங்கோடி கோடி காலத்துக்கும் ஒரே வயதில் ஒரே எவ்வன அழகில் வாழக்கூடிய ஒரு நித்திய தூலம் இந்த அழிந்து போகிற தூலத்துக்குள்ள இருக்கு. அத இந்த தூலம் இருக்கும் போதே நாம கைப்பற்றி கொள்ள வேண்டும். அந்த தூலம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இவனுக்கு நெடுங்காலம் வாழ்கின்ற அந்த நினைப்பெல்லாம் இவனுக்கு வருகிறது. மனுவாகிய நீ நித்தியனே நித்தியன், நீ சாக பிறந்தவன் அல்ல. தெய்வம் கேட்பாங்க, நீ உன் பாட்டையும் செத்துட்டானா, உங்க அப்பையும் செத்துட்டானா, என் முன்னால நீ நிரூபிப்பியா? ஏன் அப்புறம் திதி கொடுக்குற? சாகல. இந்த மிருகம் செத்து போச்சுன்னா சரி, இந்த மரம் செத்து போச்சுன்னா சரி, உங்க அப்பனோ பாட்டனோ சாகல, அவன் வேற ஒரு தூலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அருளி செய்வாங்க. அப்போ மனிதன் நித்தியனே நித்தியன், நீ சாக பிறந்தவன் அல்ல. மற்ற படைப்புகள் அனைத்தும் உனக்கு அடிமையே. எல்லா படைப்பும் இந்த மனிதனுக்கு அடிமையாகத்தான் படைக்கப்பட்டது. அப்போ அதை அடிமையாக வச்சு ஆளக்கூடிய அறிவோட இவனை படைச்சிருக்காங்க. ஆனா இவன் என்ன செய்யறான்? அவைகளுக்கு அடிமையாக இவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படி வாழலாமா? அப்ப அவைகளெல்லாம் அடக்கி வாழ்றது எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதை நிரூபிக்கவே நாம் வந்திருக்கிறோம்.
இன்னொன்று சொல்லுகிறோம், நீயே நினைத்து பார். பூலோகம், பாதாளம் முதலிய சர்வ உலகங்களையும், சந்திர சூரியால் தாரகாக்கணங்கள் முதலிய அத்தனை பொருட்களையும் மனுவுக்கு ஊழியம் செய்யவே இறைவன் படைத்தான். கணக்கிட்டு பார்த்தால் 1008 அண்டங்களையும் இவனுக்கென்றே படைத்திருக்கின்றான். மனுஷனை குறிவச்சே இந்த உலகம் பூராத்தையும் படைச்சிருக்காங்களே இறைவன். இதை நாம் பேசினோம், பேசினதை நாம் நிரூபிப்போம். ஆனால் அவற்றின் நீளத்தையும் பெருமிதத்தையும் கேட்பதற்கு உனக்கு வயதும் இருக்காது, காதும் கொள்ளாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். உனக்கு வயசு பத்தணும், உன் காது கொள்ளணும். நான் பேசுறது காது கொள்ளணும். காது கொள்ளாம காது எவ்வளவு கொடுத்தாலும் கொள்ளும். நீனா அந்த காதை கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த காது கொள்ளும், இல்லைன்னா காது கொள்ளாது. அது அப்படியே வந்த வார்த்தையானது காதுல பறந்து போயிடும். இந்த மனுவுக்கென்றே 1008 அண்டங்களையும் இறைவன் படைத்தான் என்றால், மனுவானவனை எந்த உயர்வுக்கென்று அவன் எண்ணி படைத்திருப்பான். இவ்வளவு பெரிய அண்டங்களும் இந்த மனுவுக்காகவே படைச்சான். ஆனா நாம நினைச்சுக்கிட்டோம், இந்த உள்ள ஒரு செண்டு இடத்த வாங்கிட்டா இந்த செண்டு இடம் தான் எனக்கு சொந்தம். இல்ல, நீ ஒரு இடமும் வாங்க வேண்டாம். நீ அந்த சர்வ அண்டர் என்ற சராசரங்களும் உனக்கே சொந்தம். அதை ஆளக்கூடிய ராஜா நீதான். சர்வேஸ்வரனாகிய இறைவன் மனுவின் பேரில் என்ன பிரீதியனாக இருக்கிறான் என்று எண்ணிப்பார். மேலும் இத்தனை கோடி கோகுலங்களில் அவன் எதில் குடியிருப்பான்? மனுவின் தூலம் என்ற மாளிகையில் தான் நான் குடியேறி இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்போ உன்னுடைய தூலம் இறைவன் குடியேறி இருக்கிற திருமாளிகையாக இருக்குதே. அப்போ எந்த உன்னதத்துல படைக்கப்பட்டிருந்தா இறைவன் இத்தனை படைப்புகளிலும் தான் குடியேறுவதற்கு இந்த மனிதனுடைய தூலத்தை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். அப்படி இறைவன் குடியேறி இருக்கிறார்கள் உன்னுடைய தூலத்தில் என்பதை நிரூபிக்கவே நாம் வந்திருக்கிறோம். அப்ப அந்த நிரூபிக்கிறவங்க யாரா இருக்கணும்? அந்த உனக்குள்ள குடியேறி கொண்டுள்ள அந்த இறைவன் தான் தூலம் எடுத்து உனக்கு இதை நிரூபிக்க முடியும். வேற மனுஷனால இதை நிரூபிக்க முடியாது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அப்படியே நிரூபித்தும் ஆக்கியும் இருக்கிறோம். மனுவை தவிர வேறு எதிலும் நான் குடியிருக்கிறது இல்லை. மனுவை தவிர என்று இறைவன் சொல்லிவிட்டார். ஆனால் மனுவாகி இவன் நினைக்கிறது எப்படி? இறைவனே, ரகுமானே, கடவுளே, ஆண்டவனே என்று நினைத்தவுடன் விண்ணகத்திற்கு போய் விடுகிறான். கடவுளேன்னு எல்லாரும் கைய மேலதான் காட்டுவாங்க. குவியல் என்று இவன் நினைப்பு தன்னை விட்டு மேலே ஆகாயத்திற்கு போகிறது. இவனுடைய மாய்கை ஆவல் எவ்வளவு நிறைந்து செறிந்திருந்தால் அது இவன் நினைப்பை உள்ளே தங்க வைக்காதபடி வெளியே தள்ள வேண்டும். உன் நினைப்பு உனக்குள்ளாக இருக்கு, அங்க போகாம உன்னுடைய மாய்கை உன்னை பிடிச்சு வெளியே தள்ளுது, ஆகாயம் வரைக்கும் தள்ளுது. அதனால கடவுளே, அல்லாவே, ரகுமானேன்னு உடனே கை மேல போகுது. தனது தகத்தாகிய மாளிகையை இறைவன் இவனிடத்தில் வைத்தான். இறைவனுடைய மாளிகை உனக்குள்ள இருக்கு. ஆரூரர் இங்கிருக்க அவ்வூர் திருவிழா என்று ஊரூர் அலையும் ஊமர்கள் நீ விளக்கு இருக்க தீ தேடுவீர். விளக்கு உங்ககிட்ட இருக்கு, தீயை எங்க போய் தேடிக்கிட்டு இருக்கிற? இவன் நினைப்பு அற்பத்தில் இருப்பதால் அது இவனை அங்கு போக விடாதபடி வெளியே தள்ளுது. உன் நினைப்பு பூரா அற்பத்திலே, அற்ப பொருள்களே இருக்கிறதுனால உன் நினைப்பு உள்ள போக முடியாதபடி வெளியே உன் நினைப்பு உன்னை தள்ளுது. இறைவன் எங்கும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்களே, எங்கே இருப்பான் என்று யாராவது கேட்டு தெரிந்ததுண்டா? இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கான். அங்கே இருக்கான், இங்கே இருக்கான், தூண்ல இருக்கான், துரும்புல இருக்கான்னு சொல்லுவாங்களே. சரி, எங்க ஒரு இடத்துல காட்டுன்னு யாரையாவது கேட்டோமா? நினைத்து பாருங்கள். இதுவரைக்கும் அப்படி கேட்டு தெரிந்து கொண்டவன் யாராவது ஒருவன் இருக்கிறானா? இல்லை. கடவுளே என்றதும் குபீல் என்று எல்லோருடைய நினைப்பும் மேலேதான் போகிறது. இறைவன் சர்வஜன் என்று சொன்னதுமே உன் நினைப்பு அப்படி போகிறதே. இதை யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது? ஒருவரும் இல்லை. தன்னை அறியாத அவலர்களாகிய குருக்கள்மார்கள் சொல்லக்கூடாது, அவங்கள கல்மார்கள் தான் சொல்லணும். அந்த கல்மார்கள் தான் இவனுக்கு சொல்லிக் கொடுத்தது. அப்படி மேல அல்ல அப்படின்னு சொல்லி அந்த கல்மார்கள், பிரசங்கிகள், கதா காலட்சேபம் செய்பவர்கள் ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து கையை காட்டி, எல்லாம் இந்த மேல இருக்கிறவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு மேல கையை காட்டி கடவுளே, பராபரா, ஈஸ்வரா, அல்லாதே, ரகுமானே என்று சொன்னார்கள்.
அதை கண்ட இவன் அங்கதான் கடவுள் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டான். அவங்க மேல கைய காமிச்சோடனே இவன் நினைச்சுக்கிட்டேன், ஆஹா மேலதான் கைய காட்டுறாங்க, அப்ப மேலதான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு இவனாக நினைச்சுக்கிட்டான். இப்படி இந்த நினைவிலேயே எல்லோரும் அவலமாக ஓடுகிறார்களே தவிர நம்மில் யாரும் யாரையும் கேட்டு தெளிந்து கொள்ளவில்லை. தெளிவே வேண்டாம், இவனுக்கு யாராவது ஒண்ணு சொன்னா அது அப்படியே நம்பிக்கிறது. ஆனா இந்த குழப்பம் தெளிவே இல்லாம இந்த குழப்பம் பிடிச்ச மக்கள்கிட்ட வந்துதானே தெய்வம் உறக்க கூவி கூவி உன் தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நான் சரியாது நிற்பேன் பிறவியரேன்னு வந்து கூவினாங்களே. இந்த சத்தத்தை கேட்டால உனக்கு தெளிவு கிடைக்கும். உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் நம்ம அண்ணன் தம்பிகள் தானே, எல்லாரும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் தானே, எல்லாம் அண்ணன் தம்பிகள் தானே, வேறாகவா இருக்கிறார்கள்? நாம் தின்கிற உப்பு தானே அவர்களும் தின்கிறார்கள். உப்பு அவர்களுக்கு புளிக்குமா? இல்லை. புளிப்பு அவர்களுக்கு கசக்குமா? இல்லை. ஆகவே இதே போலத்தான் இறைவன் என்றதும் ஆகாயத்தை நோக்கி பார்க்கும் நினைவு எல்லோரிடத்திலும் போய் படிந்து விட்டது. ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் அவர் மேல காமிச்சாருன்னா அப்ப மேலதான். இந்த ஆட்டு மந்தையில ஒரு ஆடு போன பக்கம்தான் எல்லா ஆடும் போகும். சிந்திக்கவே சிந்திக்காது, அங்கிட்டு போனா ஆபத்தா எல்லாம். ஒரு ஆடு போச்சுன்னா அதை பின்தொடர்ந்து எல்லா ஆடும் போகும். ஆட்டு மந்த மாதிரி போறேன்னு சொல்லுவாங்க. அது போல இது ஒருத்தன் மேல கையை காட்டினா எல்லாவனும் மேல கையை காட்டுறது. மனுவுக்காகவே இறைவன் 1008 அண்டங்களையும் படைத்தான். இவனிடத்தில் நாக்கை வைத்து படைத்து விட்டோமே, அதில் இனிப்பு, புளிப்பு, கைப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு என்ற அறுசுவை வைத்து படைத்து விட்டோமே என்று சுவைக்கு ஒரு அண்டத்தையே படைத்தான். ஒரு நாக்குல வச்சு இவனுக்கு அறுசுவையை வச்சு படைச்சதுக்காக அந்த அறுசுவைகளும் நிறைந்த அந்த உணவு பதார்த்தங்கள் விளைகிறதுக்காக ஒரு பெரிய அண்டத்தையே, உன்னுடைய ஒரு கருவி நாக்கு என்கிற ஒரு கருவிக்காக ஒரு அண்டத்தையே படைத்திருக்கிறானே இறைவன். அப்போ உன் மேல எவ்வளவு பிரீதியுடையவனாக இருக்கிறான் அந்த இறைவன். நீ அவங்க மேல நீ பிரீதியுடையவனாக இருக்கிறியா? நீ எதன் மேல பிரீதியுடையவனாக இருக்கிற? அற்ப பொருள்கள் மேல வச்சிருக்கிற பிரீதி இந்த இறைவன் மேல நீ வைக்கிறியா? ஒரு நாக்குக்கு மட்டும் இவ்வளவு பெரிய அண்டத்தை படைத்தானே, பூரா உடலுக்கும் அல்ல, ஒரு அண்டத்தை படைத்தது ஒரு நாக்குக்கு மட்டும். அறுசுவையில் இனிப்பு என்றால் எத்தனை ரகம்! கரும்பிலே இனிப்பு, பழத்திலே இனிப்பு, தேனிலே இனிப்பு, பூவிலே இனிப்பு, புல் பூடுகளிலே இனிப்பு. இப்படி இனிப்பில் எத்தனை வகை, புளிப்பில் எத்தனை ரகம், கைப்பில் எத்தனை வகை, இப்படியே ஒவ்வொரு சுவையிலும் எத்தனை வகை. இதில் ஒரு திவலையாவது மிருகங்கள் முதலிய மற்ற படைப்பினங்கள் அறியுமா? இந்த சுவையெல்லாம் இந்த மிருகங்கள்லாம் அறியுமா? நீ சாப்பிட்டு கழிச்சு போட்டது எதுவோ, அழுகி போனதோ, ஏதோ குப்பை கூலமோ எல்லாத்தையும் அது சாப்பிடுமே. அப்போ இவ்வளவும் உனக்காகத்தானே படைச்சிருக்காங்க இறைவன். மனு ஒருவன் தான் அறிவான். இப்படி இவன் நாவும் ஒன்றை குறித்து இறைவன் ஒரு அண்டத்தையே படைத்திருக்கிறான் என்றால் இந்த மனுவின் பேரில் அவன் எவ்வளவு பெருக்கமான அன்பும் பிரீதியும் உடையவனாக இருப்பான் என்று எண்ணி பாருங்கள். நாம் சொல்வதை கவனமாய் கேளுங்கள். கவனமா கேட்டாதான் புரியும், பொழுதுபோக்காக கேட்டா புரியாது. பின்னாலே வேறொன்றை கொண்டு வந்து விடப்போகிறோம், அதுதான் பிரயோஜனமானது, முக்கியமானது. எதுக்காக இவ்வளவும் சொல்றோம்? பின்னால வேற ஒன்ன கொண்டு வந்து விட போறேன். இந்த அஸ்திவாரத்தை போட்டாதான் நான் பின்னால சொல்றது உனக்கு புரியும். அதனாலதான் நான் இப்ப சொல்றத கவனமாக கேளு. மனுவின் பேரில் இறைவன் வைத்திருக்கும் அன்பிற்கு இணையாக தாய் தந்தை அன்பை சொல்லலாமா? நம்ம அம்மா அப்பா நம்ம மேல அன்புதான் வச்சிருக்காங்க. ஆனா இறைவன் வச்சிருக்கிற அன்புக்கு இணையாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதே. இறைவன் படைச்சு கொடுத்த இத்தனை வகை வகையா படைச்சு இது மாதிரி ஒன்ன நம்ம அம்மா அப்பாவால படைக்க முடியுமா? ஒரு இலையை படைக்க முடியுமா? ஒரு முள்ளை படைக்க முடியுமா? ஒரு இலையின் காம்பை படைக்க முடியுமா? இறைவன் படைச்ச பொருளை எடுத்து கொடுப்பாங்க, படைக்கலாம் தெரியாது. தாய் தகப்பன் நம்மிடம் வைக்கும் அன்பை விட நம்மேல் இறைவன் வைத்திருக்கும் அன்பு எண்ண முடியாத கோடி கோடி மடங்கு மேலானது என்று தெரிகிறது அல்லவா? ஆம், இறைவன் நம்மை இப்படி படைத்திருக்க திடுதப்பென்று இடையில் துர்மரணமாகிய அபாய அவஸ்தைக்கு போகலாமா என்று எண்ணிப்பார். இப்படியெல்லாம் இறைவன் படைச்சிருக்காங்களே, மனிதனை நித்தியத்திற்காகவே படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதை நிரூபிக்க நான் வந்திருக்கேன்னு தெய்வம் அறிவு செய்யறாங்களே. ஆனா அந்த மனுஷன் திடுதப்புன்னு இடையில போயிடுறானே, அப்படி போகலாமா என்று எண்ணிப்பார்.
நாம் உபயோகித்து விட்டு கழிச்சு போடுகிறோமே, அந்த கழிவு பொருட்களையே யானை முதல் எறும்புகளை 84,100,000 ஜீவகோடிகளும் உபயோகப்படுத்துகின்றன என்றால் மனிதன் என்ன உயர்வுடையவன்? நம்ம உபயோகிச்சுட்டு கழிச்சு போடுறதான அந்த எறும்புல இருந்து யானை வரை எல்லாமே சாப்பிடுது. உனக்கு யாராவது வீட்டுல சாப்பிட்டுட்டு மீதத்தை கழிச்சு கொடுத்தா நீ சாப்பிடுவியா? உனக்கு எப்படி ஒரு உயர்தரமான உன்னத உணவு நீ சாப்பிடுற மாதிரி இறைவன் உனக்காகவே 1008 அண்டத்தையும் படைச்சிருக்காங்களே, அப்ப நீ என்ன உயர்வுடையவனாக இருக்கணும்? இதை நீ நினைச்சு பாக்குறியா? முன்னே ஒரு உன்னதம் என்று நினைத்தோம், இப்போது இன்னும் எத்தனை அடுக்கடுக்கான உன்னதத்தை உடையவன் மனு. ஒரு உன்னதம் இல்ல, அடுக்கடுக்கான உன்னதத்தை உடையவன் இந்த மனு என்று தெரிகிறது. ஆகவே மனுவை விட இறைவனுக்கு நேசமான நெருக்கமான பொருள் வேறு எதுவும் இல்லை. இதை குறிவைத்தே மனுவுக்கு மனு ஈசன் என்று பெயர் வந்தது. அப்போ இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு உன்னதங்கள் நிறைஞ்ச மனுஷன் இவன் அப்படிங்கிறதுனாலதான் இவனுக்கு பேரே மனுஷன் என்ற பேரு இவனுக்கு இறைவனால வைக்க பெற்றிருக்கிறது. அப்போ இந்த எல்லா மனிதர்களுமே இந்த ஈசனுடைய ரூபத்துலதான் படைக்க பெற்றிருக்கிறாங்க. ஈசன் தான் குடியேறிக் கொள்வதற்காக தன்னுடைய சாயலில் இந்த மனிதனுடைய ரூபத்தை படைத்தார்கள் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அப்போ இவன் அந்த ஈசனுடைய ரூபத்தில் படைக்க பெற்றா இவன் இவனுடைய செயலால் மனு ஈசனாகவும் ஆகலாம், மனு ஈசனாகவும் ஆகலாம். அது எப்படி, எந்த செயலால இவன் ஈசனாகலாம், என்ன செஞ்சா ஈசனாகலாம்? ஒவ்வொரு மனிதனும் ஈசனுடைய அந்த ரூபத்துலதான் படைக்க பெற்றிருக்கிறான். அவனவன் செயலாலே மனு ஈசனோ அல்லது மனு நீசனோ ஆகலாம். இவனை இறைவன் மனிதனுடைய ரூபத்துல படைச்சது மட்டும் இல்ல, அந்த இறைவனுடைய அந்த ஞானம் என்கின்ற ஒரு மெய்ப்பொருளையும் இவனுக்குள்ள வச்சு படைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த இறைவன் சொல்லுகிற சொல்லை இவனுடைய காது கொள்ளுது. ஒரு உப்பு நாவில் இல்லாவிட்டால் உப்பை உணர முடியுமா? அது போலவே நம்ம உள்ளத்துல அந்த தேவ ஞானம் ஆதியிலே படைக்க பெற்றதாவிட்டால் ஞானத்தை நம்மால இப்ப உணர முடியாது. அவளை இப்ப உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இது போல ஒரு 10,000 பால் பசுக்களையோ மயில்களையோ வச்சு கூட்டி பேச முடியுமா? அப்போ அந்த ஞானம், அந்த உள்ளத்துல தேவ ஞானம் வச்சு நம்ம படைக்க பெற்றிருக்கிறதுனாலதான் நாம கேட்கிறோம். இப்போ அதுக்கு பேர் தான் வித்யா தத்துவம் என்றும் அமானிதம் என்றும் சொல்லப்பெறும் அந்த மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் மனிதனிடத்தில் தான் இருக்கிறது. எவ்வளவு வலிமை உடைய மிருகமாயினும் அதனிடத்தில் அது கிடையாது. அந்த மெய்ப்பொருளை கைப்பற்றி கொண்டவர்களே மனு ஈசன் என்ற பதத்தில் ஆகின்றவர்கள். அப்போ இவனுடைய செயலால இவன் ஈசனாகவும் ஆகலாம், நீசனாகவும் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஈசனாக ஆகுறதுக்கு இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மெய்ப்பொருள் இவனுக்குள்ள வச்சு படைச்சிருக்காங்களே அந்த மெய்ப்பொருளை இவன் கைப்பற்றி கொள்ள வேண்டும். அந்த மெய்ப்பொருளை கைப்பற்றி கொண்டாதான் இவன் அந்த மனு ஈசன் அப்படிங்கிற அந்த நாமத்துக்கு உரியவனாக ஆகிறான். அப்படி கைப்பற்றி கொள்ளவில்லை என்றால் மனு ஈசன் என்கின்ற அந்த பதத்துக்கு இவன் ஆளாகிவிட நேரும். அப்போ நாம மனு ஈசன் ஆகணுமா அல்லது மனு ஈசன் ஆகணுமா அப்படிங்கிறத நாமளேதான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும், இந்த 2ல 1. ஆனா மனிதன் இப்படி நீசனாக போவதற்கோ இடையில அழிஞ்சு போவதற்கோ படைக்க பெறவே இல்லை. மனிதன் நித்தியத்திற்காகவே படைக்க பெற்றவன். இவன் எக்கோடி காலத்துக்கும் சாக போறதே இல்லை. இவன் செத்து போயிருவோம்னு நினைச்சுக்கிட்டே இருக்க, நான் சாக போறது இல்லை. நீ சாவுன்னு நினைக்கிறியே, அது இன்னொரு வாழ்வு வாழ்வதற்கான ஒரு பிறப்பு நாளாக பிறந்த நாளாக இருக்குது அது உனக்கு. இவன் எக்கோடி காலத்திற்கும் சாக போகிறதே இல்லை என்று தெரியாது. இப்போது இருக்கிற இந்த அனித்திய தேகத்தில் கஷ்டம் ஏறினால் உயிர் வேறு உடல் வேறாக பிரிந்து கொள்ளும். ஆனா அதற்கு பின் நித்திய உடல் ஒன்று இவனுக்கு தரப்பட போகிறதே, அந்த அடுத்த உடல் எக்கோடி காலத்திற்கும் எந்த அவஸ்தைக்கும் அழிகிறதே இல்லை.
அப்போ அந்த அழியாத ஒரு நித்திய உடல் உனக்கு தரப்பட போகிறது. அதுல 2 வகை இருக்கு. அதுல எது வேணும் அப்படின்னு நீ இந்த தூலம் இருக்கும் போதே தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். ஒரு அவஸ்தையான தேகம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் நரக தேகம். அதுல அக்கினியின் வாதை தான் அதுல இருக்கும். அது எப்படின்னா, ஒரு கல்நாரை நெருப்பில் போட்டால் அந்த கல்நார் வேகிறதில்லை, அந்த அக்கினியின் வாதை மட்டும் அதற்கு இருக்கும். அதுபோல உனக்கு நெருப்புல போட்ட அந்த வாதை இருக்கும், ஆனா அதுக்கு முடிவோ அழிஞ்சு போறதோ சாவோ அதுல இருக்காது. அப்படிப்பட்ட அழியா நரக தேகம் வேணுமா உனக்கு? அல்லது எப்பொழுதும் 18 அல்லது 20 வயதளவில் மாறாத தங்க திருமேனியாக விளங்கும் சொர்க்க தேகம் வேணுமா? எது வேணும்? இந்த 2மே அழியாது, நிரந்தரமா இருக்கும். நரகமும் அழியாது, இந்த சொர்க்கமும் அழியாது. இந்த 2ல ஒண்ணு நீ நித்தியமாக, நித்தியத்திற்காகவே, அந்த நித்திய வாழ்வுக்காகவே தான் இந்த அனித்திய தூலத்துல நீ படைக்க பெற்றிருக்கிற. அத இப்போவே நீ அடையணும். அதுக்காக தான் இந்த மனித படைப்பு கொடுத்திருக்கு. இந்த 2ல் ஒன்று இவன் அடைந்தே தீரணும். ஆகவேதான் மனிதன் எக்கோடி காலத்திற்கும் அழியவே முடியாது, அழிகிறதே இல்லை. இது திட்டமான வார்த்தை. அப்போ இந்த 2ல ஒண்ணு, இந்த தூலம் முடிஞ்ச பிறகு இந்த 2ல ஒண்ணு கண்டிப்பா இந்த மனிதன் அடைந்தே தீரணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்களே. அப்போ இந்த அதுல எது வேணும்? எது வேணும்னா நல்லது தானே வேணும்னு நினைப்போம். யாராவது எக்கோடி காலத்துக்கும் அந்த அக்கினி வாதையில இருக்க நாம விரும்புவோமா? விரும்ப மாட்டோமே. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்காக தான் அதை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்காகத்தான் நீ படைக்க பெற்றிருக்கிற. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த உலகத்துல பணக்காரன் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதாகணும், இதாகணும்னு நினைச்சு உன்னுடைய இறைவன் இனமாக கொடுத்த அந்த வயதை இதுலயே வெட்டியா செலவழிச்சுக்கிட்டு இருந்தா அந்த நித்திய தூலம், அந்த சொர்க்க தூலத்தை நீ பெற முடியுமா? ஒரு தனித்த வேலைக்காகத்தான் நீ வந்த. அந்த தூலத்தை தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு வேலைக்காக மட்டும்தான் நீ வந்த, வேற எந்த வேலைக்காகவும் வரவே இல்லை. மனிதன் தனித்த ஒரு வேலைக்காகவே வந்தான். பணக்காரனாகவோ, அழகு உடையவனாகவோ, மகாபலம் உடையவனாகவோ ஆவதற்காக இறைவன் இவனை படைக்கவில்லை. சரி, இவனை எதற்காக படைத்தான்? ஒரு அழியாத நித்திய தூலத்தை உனக்குள் வைத்து படைத்திருக்கிறானே, இதை பெறுவதற்காகவே உன்னை படைத்தான். அந்த ஒரே வேலைக்குத்தான் உன்னை படைத்தான். உன்னை படைச்சது மட்டும் அந்த ஒரு வேலைக்கு இல்ல, நீ அதை பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த அண்டரண்ட சராசரங்களையும் படைத்தான். இவ்வளவு பெரிய உலகத்தையும் வல்லபமான அறிவையும் உனக்கு அதுக்கு உதவி செய்யறதுக்காக, நீ அந்த நித்திய வல்லப தூலத்தை பெறுவதற்கு உனக்கு உதவி செய்வதற்காக அதற்கு கூலியாக இனாமாக தந்தான். எங்கே நீ ஒரு வாழைப்பழம் சம்பாதிப்பாயா? சம்பாதிக்க முடியாது. இவ்வளவு நிரப்பமான புவனங்களையும் உபகரணங்களையும் தந்ததும், வேதத்தை இறக்கி தந்ததும், அது மட்டும் இல்ல, இந்த அண்டனண்ட சராசரங்களை படைச்சது மட்டுமல்ல, வேதத்தை உனக்கு இறக்கி கொடுத்ததும் நீ அதை தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அது உனக்கு தெரியாட்டா அந்த வேதத்தை உனக்கு விளக்கித்தர உன்னை போலவே மனித தூலத்தில் செம்மல்களாகிய பாரவான்களை அனுப்பி தந்ததும், இந்த நித்திய தூலத்தை நீ கைகோடுகிற அந்த ஒரு வேலையை நீ முடிப்பதற்காகவே தான். அப்போ அந்த நித்திய தூலத்தை நாம பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இறைவன் இவ்வளவு அண்டரண்ட சராசரங்களையும் எல்லாத்தையுமே படைச்சது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். அண்டாண்ட கோடிகளையும் வைத்து ஆட்சி புரியும் அந்த ஒரே வேலைக்கென்றே இறைவன் இந்த மனுவை படைத்தார். வேற வீணுக்காக படைக்கவில்லை. இவன் நித்தியனாவதற்கென்றே வந்தவன். இவன் அழிவதே இல்லை. ஆனா இவனுடைய எண்ணம் எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா, அழிஞ்சு போற பொருள்ல தான் இவனுடைய எண்ணம் எல்லாம் இருக்கிறது. இந்த மனிதனுக்கு அவனுடைய தலையினுடைய தரம், லட்சணம், எவ்வளம் தெரிவதே இல்லை. அழிந்து போவதற்கென்று இவன் படைக்கப்பெறவில்லை. இவன் இந்த தூலத்தை விட்ட பிறகு ஒன்று பரமபதத்தில் நித்திய மகிழ்ச்சியோடு எக்கோடி காலத்திற்கும் வாழ வேண்டும், அல்லது நரகத்தில் நித்திய அவஸ்தையை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த 2ல் ஒன்று அடைந்தே தீர வேண்டும். மற்றைய படைப்பு எல்லாம் அழிந்து போய்விடும். மரம் சாகும், மிருகம் சாகும்,
இந்த சூரியன், நட்சத்திரம், தாரகா கணங்கள் எல்லாமே சாகும், எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும். ஆனா உனக்கு முடிவு வரவே வராது. மற்ற படைப்பு எல்லாம் அழிந்து போய்விடும். இவன் நித்திய வஸ்துவாகையால் அழிக்கப்பட்டு போவது இல்லை. அப்போ இந்த மனிதன் மட்டும்தான் நித்திய வஸ்துவாக இருக்கிறதுனால இவன் அழிக்கப்பட்டு போவதே இல்லை. இந்த ரெண்டுல ஒண்ணு நீ வாழ்ந்தே தீரணும். அதுக்கு அப்ப அதை வாழ்ந்தே தீரணும்னா அதை செய்யறதுக்காகத்தான் உன்னை இவ்வளத்தையும் படைச்சு உனக்கு ஒரு கடமையையும் உனக்கு கொடுத்தாங்க. அந்த கடமை என்ன? ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு ஒரு கடமையை கொடுத்துருக்காங்க. எல்லா ஜீவராசிகளும் அதன் கடமையை முடிக்குது. ஒரு மரம் இருந்தா அந்த மரம், ஒரு மாமரம் இருந்தா மாம்பழம் கொடுக்கணுங்கிறது அதுக்கு ஒரு கடமை. அது அந்த சீசன்ல பழுத்து கொடுக்குது, அது கடமையை முடிக்குது. அப்படி எல்லா ஜீவராசிகளும் இந்த மனுஷனை தவிர எல்லாருமே அதன் கடமையை முடிச்சிருக்கு. ஆனா இந்த மனிதனுக்கு மட்டும்தான் கடமை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த மனுஷனுக்கு என்ன கடமை? இவன் என்ன செஞ்சா அந்த நித்திய சொர்க்க வாழ்வை அடைய முடியும்? மனிதனாக பிறந்தவன் கடமை என்ன என்பது யாருக்கும் தெரியாது. தன் ஜீவனை, தன் அறிவை தரிசிக்க செய்ய வல்ல வேத தலையாகிய மூல மந்திரத்தை காட்சி ரூபத்தில் அறிவிக்க வல்ல, தன் நாமத்தை நேருக்கு நேர் தரிசிக்க, இவனை தேவ பிறப்பாகிய மறுபிறப்பில் ஆக்க வல்ல ஒரு தேவ குருபிரானை சந்திப்பதுவே மனிதனின் முதல் கடமை. அப்போ இந்த மனுஷனுக்கு கடமை என்ன? உனக்கு அந்த நித்திய தூலத்தை பெறனா உனக்கு கடமை. அதுக்கு என்னென்ன செய்யணும்னு உனக்கு தெரியாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அந்த பிறப்புல உன்னை ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு குருபெருமான் அவர்களுடைய கருவறையில போய் புகுந்துக்கிட வேண்டியதுதான் நீ. கருவறையில ஒரு தாயின் கருவறையில ஒரு குழந்தை போய் புகுந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அது இறைவனே பார்த்து வளர்த்து கொண்டு வருவாங்க. வெளியே வந்த பிறகு அந்த தாய் தகப்பனே பார்த்து வளர்த்து கொண்டு வருவாங்க. அதுபோல நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு குரு பெருமானை சந்திக்கிறது தான். நீ அந்த நித்திய பேரின்ப சொர்க்கோபதி வாழ்வை சந்திக்கணும்னா நீ என்ன செய்யணும்? ஒரு குரு பெருமான், ஒரு மெய்க்குரு பெருமான் அவர்களை சந்திக்கணும். நீயே ஒரு தேவ குரு பெருமானை சந்திப்பதுவே மனிதனின் முதல் கடமை. பிறகு அவர்களது தயவால் சகல தவ ஆதிக்கமும் கைகூடும். அவங்கள நீ சந்திச்சுட்டீங்கன்னா போதும், வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய தயவால் உனக்கு எல்லாமே நடக்கும். அவங்கள சந்திக்கிறதுனா எப்படி? போய் சந்திச்சு ஒரு நாள் இப்படி பார்த்துட்டு வந்துடுறதா? அவங்களுடைய வார்த்தைகளை உன்னுடைய செவி சந்திக்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகள் உன் காதுக்குள்ள நுழைய விட்டினா போதும், அது போய் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு தெய்வம் அருளி செய்வாங்களே. அப்போ சந்திக்கிறதுனா என்ன? உன் காதை மட்டும் திறந்து வச்சு அவங்களுடைய வார்த்தைகளை நீ காதுக்குள்ள நுழைய வச்சா போதும். அத்தகைய முத்தி உருவாகிய தேவகுருவை சந்தித்த பின்னரும் இவன் முழு மனதோடு அவர்கள் பால் ஒட்டாது இருந்தால், ஆடிக்கொண்டே இருக்கிற ஊசியினிடத்தில் எப்படி நூலை கோர்க்க முடியாதோ அப்படியே இந்த மெய்யையும் இவன் உள்ளத்தில் புகுத்த முடியாமல் போகும். அப்போ நான் சந்திச்சுட்டேன், ஒரு தடவை பார்த்துட்டேன், நான் தெய்வம் தான் அப்படின்னு நம்பிட்டேன், உங்க பிள்ளையா ஆயிட்டேன், நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்பயும் போல அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஒரு ஆடிக்கிட்டே இருக்கிற ஊசியில நூலை கோர்க்க முடியுமா? திடமா நீ ஒரு ஊசி அசையாம இருந்தா தானே அதுல நூலை கோர்க்க முடியும். ஊசியை ஆட்டிக்கிட்டே இருந்தா அதுல எப்படி நூலை கோர்க்க முடியும்? அதுபோல நீ ஆடிக்கிட்டே இந்த உலக வாழ்க்கையில ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னை எப்படி அந்த மெய்யை உன் உள்ளத்துல புகுத்த முடியும்? உன் உள்ளத்தை அந்த மெய்யை உன்னுடைய உள்ளத்தில் புகுத்தணும்னா நீ அசையாம கவனக்குறிகை போட்டு அந்த வார்த்தையை காதுல கேட்கணும். அதுதான் அசையாம நின்று கவனக்குறிகை போட்டு அந்த அன்னம் மயில் வாசி என்கின்ற சவாரி ஏறி அந்த வார்த்தைகள், அந்த அன்னம் மயில் நடை அப்படின்னா என்ன? நம்ம என்னமோ நினைக்கிறோம், அதெல்லாம் பேச்சு நடைகள். ஒவ்வொருத்தவங்களுடைய பேச்சு நடை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க வேகமா பேசுவாங்க, ஒவ்வொருத்தவங்க மெதுவா பேசுவாங்க, ஒருத்தவங்க அன்னம் போல நடப்பாங்க, ஒருத்தவங்க மயில் போல நடப்பாங்க, ஒருத்தவங்க குதிரை போல டக்கு டக்குன்னு வேகமா போவாங்க. இதெல்லாம் பேச்சு நடை. இதுதான் அன்னம் மயில் வாசி என்கின்ற சவாரி ஏறுறது. அப்போ இந்த அன்னம் மயில் வாசி என்கின்ற சவாரி ஏறி அந்த அவங்களுடைய அந்த நடை, பேச்சு நடை வரும்பொழுது அது மேல ஏறி நீ கவனக்குளிகை போட்டு போனினாத்தான் உன் உள்ளத்துல அந்த மெய்யை கோர்க்க முடியும்.
அப்போ நீ அந்த ஆடிக்கிட்டு இருக்கிற ஊசி போல இந்த உலக வாழ்க்கையிலே ஆடிக்கிட்டே இல்லாம இருந்தாதான் உன்னுடைய உள்ளத்துல அந்த மெய்யை ஏற்றி வைக்க முடியும். அப்போ இந்த மெய்யை அறிவதற்காகத்தான் இந்த மனுஷனுக்கு அறிவு அப்படிங்கிற ஒண்ண இறைவன் கொடுத்திருக்காங்க. அந்த அறிவை அடைவதற்காகத்தான் இந்த முடிவில்லாத வாழ்வை, ஒரு நித்திய சொர்க்கபதி வாழ்வை நம்ம அடையணும்னு பார்த்தோமே, அந்த முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை தர நிற்கின்ற அறிவை அடைவதற்காகத்தான், அந்த அறிவாகத்தான் அறிவாகார ரூபகராக ஒரு குருபெருமான் இருக்காங்க. அவங்களை அடைவதற்காகத்தான் இந்த மனிதனுக்கு 100 ஆண்டு கால வயது தந்தது. உனக்கு 100 வயசு கொடுத்தாச்சு, இந்த 100 வயசுக்குள்ள அவங்கள போய் அடைஞ்சிரு, அந்த அறிவாகார ரூபகரை, அந்த அறிவை அடைஞ்சிரு. அந்த வயதை அழிந்து போகிற வேறு எதற்கோ செலவழித்து விட்டு கொஞ்ச நேரம்தான் அதற்கு உரிய செயலுக்கு தந்தீர்கள். அந்த நேரத்தை வேணுமென்றால் அதிகமாக்கி கொள்ளலாம். அந்த அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அந்த இறைவனை அறிகிற அந்த அறிவை அடைகிறதுக்கு உண்டான அந்த நேரத்தை கூட்டுறமோ குறைக்கிறோமோ அது நம்ம கையில தான் இருக்கு. ஆனா நாம எல்லாம் என்ன செய்யறோம், எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, எனக்கு இதை கேட்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அந்த நேரத்தை கூட்டுறியோ குறைக்கிறியோ அது உன் கையில தான் இருக்கு. பார்த்துக்கோ, இப்ப நீ செய்யறதுக்கெல்லாம் பலன் பின்னாடி இது கொஞ்ச நாள் வாழ்க்கைதான், திடுப்புன்னு இதுல இருந்து நீ போட்டுட்டு போயிருவ. பின்னால நிரந்தரமான வாழ்க்கை இருக்கே, அது நல்லா இருக்கணுமே, அதுக்கு பாடுபடணுமேங்கிற எண்ணம் உனக்கு வரணுமேங்கிறதுக்காக தான் தெய்வம் நமக்கு இவ்வளவு வரிஞ்சு 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 நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. இவ்வளவு சொல்றதுல 100 வார்த்தை சொன்னா ஒரு வார்த்தையாவது இவன் காதுல போய் மாட்டாதா அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ மெய்ப்பால் அறியவே மனிதன் படைக்க பெற்றான். மனித குலத்துக்கு உரிய சொத்து மெய். அதை அடைவதற்காகவே சிறப்புடைய ஞானேந்திரியங்களாகிய செவி, வாய், கண் பெற்று வந்துள்ளான். அவற்றை கொண்டு ஈசனாகும் சக்தி மனிதனுக்கு இருக்கிறது. அப்போ நீ மனு ஈசனாகவோ அல்லது மனு நீசனாகவோ போகலாம் அப்படின்னு பார்த்தோமே. அப்போ இந்த ஈசனா ஆகணுங்கிறதுக்காக தான் உனக்கு ஞானேந்திரியங்கள் எல்லாம் வச்சு படைக்க பெற்றிருக்கு. இந்த செவி, வாய், கண் இதெல்லாம் ஞானேந்திரியங்களாக, இந்த ஞானேந்திரியங்கள் உதவி கொண்டு நீ அந்த மெய்ப்பாலை அறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு இது கொடுக்க பெற்றது. இந்த வாய்ப்பு மனிதன் ஒருவருக்கு மட்டுமே தான் கொடுக்க பெற்றது. மற்ற எந்த படைப்பினங்களுக்கும் இது கொடுக்க பெறவே இல்லை. ஆகவேதான் மனுஷன், அதாவது மனு ஈசன் என்ற பெயர் இவனுக்கு வைக்க பெற்றுள்ளது. இந்த மெய்ச்செயலை எடுத்து விவரித்து சொல்வதற்கு ஈசனால் ஆகாது. அப்போ இந்த மெய்யை நீ அடையணும், அதுக்காக தான் இறைவனை கும்பிடுறது, சாமி கும்பிடுறது எல்லாமே. சரி, சாமி கும்பிட்டன்னா உனக்கு இதை எடுத்து விவரித்து சொல்ல முடியுமா நீ கும்பிடுற சாமியால? இதை சொல்வதற்கு ஈசனாலும் ஆகாது. ஏன்னா ஈசன் அருப வடிவத்துல இருக்கிறாங்க. ஆனா உனக்கு சொன்னாதான், உன் காதுல ஏறினாதான் உனக்கு அந்த மெய்ப்பாலை அறிய முடியும். அப்போ உன் காதலை ஏற்றுவதற்காக, உனக்கு சொல்வதற்காக மன உடல் தாங்கி வந்துள்ள ஒரு மன ஈசனால் தான் ஆகும். அப்போ உனக்கு சொல்லுவதற்காகவே அந்த இறைவனே மன உடல் தாங்கி அந்த மெய்ப்பாலை உனக்கு அறிவிப்பதற்காக அவங்க மனு உடல் தாங்கி வர்றாங்க. அப்படி உனக்கு வாக்க வர்ஷிப்பாக பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருக்கும் அந்த பரம ரகசியத்தை, செவ்வான் வேகத்தை, சிவபரம சுடரை, மங்களத்தை, குறைவற்ற முதலாகிய கோடி கோடி கால கோதற்ற வாழ்வை கைபோட்டு அனுபவிக்கத்தான் அதற்கான உதவி உபகரணங்களோடு இந்த மனிதனானவன் அனுப்ப பெற்று வந்துள்ளான். அதை நிரூபித்து அவனை அந்த எல்லையில் குடியேற்றவே நாம் வந்துள்ளோம். அப்போ இந்த பெரிய ரகசியம்தான் அந்த இன்னொரு தூலமணி வாழ போற இன்னொரு தூலம். அதுக்கு பேரு பரம ரகசியம். செவ்வான் தேகம், சிவபரம் சுடர், மங்களம், குறைவற்ற முதல் கோடி கோடி கால கோதற்ற வாழ்வு, இதெல்லாம் நீ கைபோட்டு அனுபவிக்கிறதுக்காகத்தான் உனக்கு உதவி உபகரணங்கள், அந்த கண், மூக்கு என்ற அந்த ஞானேந்திரியங்கள், செவி என்கின்ற அந்த ஞானேந்திரியங்கள்லாம் வச்சு படைக்க பெற்றிருக்கிற. அதுக்கு அதை நிரூபித்து உன்னை அந்த எல்லையில குடியேற்றுவதற்காக
நாம் வந்துள்ளோம். நம்மளுடைய வேலை என்னவாக இருக்கு? அவங்களை சந்திக்கிறது ஒண்ணு மட்டுமே தான் நம்மளுடைய அந்த வேலையாக இருக்கு. அப்போ அந்த ரகசியத்தை நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து சொல்றாங்க. இப்போ நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, உபதேசம் அப்படின்னா ஏதோ ரகசியம் சொன்னாதான் உபதேசம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தெய்வம் அவர்கள் எல்லா உபதேசத்தையும் இந்த நூல்ல உறக்க கூவி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உறக்க கூவி சொன்னா நாமெல்லாம் உபதேசம் இல்லை, ஏதோ ரகசியமா காதுல வந்து சொன்னாதான் உபதேசம்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொன்னா அதுக்கு பேர் உபதேசம் இல்லை. இது நம்ம தெய்வம் அவர்கள்ட்ட உபதேசம் வாங்கின அண்ணா ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னது. நீ உபதேசம் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அப்படின்னு சொன்னேன். ஏன் இல்லைன்னு சொல்ற? தினம் நூல்ல எவ்வளவு படிக்கிற, அதெல்லாம் உபதேசம் இல்லாம என்ன? காதுக்குள்ள இந்த நூல்ல சொல்லியிருக்க அதே வார்த்தையே உன் காதுக்குள்ள சொன்னாதான் உபதேசம்னு நினைப்பியா? கத்தி சொன்னா உபதேசம் இல்லைன்னு சொல்லுவியா? அப்படி எல்லா உபதேசத்தையும் தெய்வம் இதுல கட்டி 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 சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு உபதேசமா தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நமக்கு தெய்வம் அவர்கள் எல்லா உபதேசத்தையும் எல்லா தேவ ரகசியத்தையும் இந்த நூல்ல நம்மளுக்கு கட்டி 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 நம்ம செவியில ஏற்றுறதுக்காக நமக்கு நிறைய சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படியாக தெய்வம் அவங்க இந்த நூல்ல ஒரு ரகசியம் நமக்கு சொல்றதை நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய தேவ ரகசியத்தை அருளமுதத்துல சொல்றாங்க. இந்த மனிதன் இப்படி தனித்த ஒரு உன்னதத்துலதான் படைக்க பெற்றிருக்கிறான். அதுக்காக இவனுக்கு அந்த ஞானேந்திரியங்கள் எல்லாம் கொடுக்க பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஞானேந்திரியங்கள் கொடுக்கப்பட்டதோட இல்லாம இவனுடைய தோற்றத்திலையுமே ஒரு பெரிய வித்தியாசம், எல்லா படைப்பினங்களை விட ஒரு பெரிய வித்தியாசம் வச்சு படைக்கப்பட்டிருக்கு. அது யாருக்காவது தெரியுமா அப்படின்னு தெய்வம் அவங்க கேட்கிறாங்க. அருளமுதம் திருவாக்கியம் எண் 400. அதுல தெய்வம் அவங்க, அது சரி, இப்போ ஒன்று சொல்ல போகிறோம், கேட்கிறீர்களா? மனிதன் 84,100,000 ஜீவராசிகளையும் அடக்கி ஆளுகிறான் அல்லவா? இப்போ 84,100,000 ஜீவராசிகள், இந்த சந்திர சூரியன் தாரகா கணங்கள் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லபமுடையவன் இந்த மனு அப்படின்லாம் நம்ம பார்த்தோமே. அப்போ இந்த வல்லபம் இவனுக்கு எதனால வந்தது? இந்த வல்லபம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்துல இவன் படைக்க பெற்றிருக்கிறான். அது என்ன அந்த தோற்றத்துல அப்படின்னா, அவைகளுக்கு இல்லாதது தோற்றத்தில் வைத்து இவனுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு தெய்வம் அவங்க கேட்கிறாங்க. அவைகளுக்கு இல்லாதது தோற்றத்தில் வைத்து இந்த மனிதனுக்கு என்ன இருக்கிறது? தோற்றத்துல இந்த மிருகங்களுக்கெல்லாம் இல்லாம என்னமோ ஒண்ண வச்சு இறைவன் படைச்சிருக்காங்கன்ற ஒரு பெரிய ரகசியத்தை தெய்வம் இங்க உறக்க கூவி சொல்றாங்க. என்ன அந்த ரகசியம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கிறாங்க. என்ன சொல்ல முடியும்? இப்போ கண்ணு இருக்குன்னா மிருகத்துக்கும் கண்ணு இருக்கு, வாய் இருக்குன்னா அதுக்கும் வாய் இருக்கு, நாக்கு இருக்குன்னா அதுக்கும் நாக்கு இருக்கு, கை இருக்குன்னா அதுக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எவைகளுக்குமே இல்லாத ஒண்ணு ஒரு ரகசியமாக உன்னுடைய தூரத்துல வச்சு படைச்சிருக்கு, அதை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு தெய்வம் கேட்கிறாங்க. அந்த பரம ரகசியம் யாருக்கும் தெரியாது. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அதாவது மனுவுக்கு இந்த வெள்ளை மொழி இருக்குது பாரு, அது இவனுக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக படைக்க பெற்றது. அப்போ இந்த கண்ணுல நமக்கு ஒரு வெள்ளை மொழி இருக்கே, இது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது இந்த ரகசியம். இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த கண்ணுல வெள்ளை மொழி அப்படின்னு இருக்கான். மற்ற எந்த மிருகங்கள் பார்த்தா இருக்கிறது போல தெரியுமா, ஆனா அது வெள்ளை மொழி இல்லையா. மனுவுக்கு இந்த வெள்ளை மொழி இருக்குது பாரு, இது இவனுக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக படைக்க பெற்றது, மற்ற விலங்கினங்களுக்கு கிடையாது. பார்த்தால் இருப்பது போலத்தான் தெரியும், ஆனால் இல்லவே இல்லை. இது மகா நுணுகி பார்த்தால் தான் தெரியும். இந்த பரம ரகசியம் இதுவரை வெளியாக்கியதே இல்லை. அப்போ எவ்வளவு நம்ம யாருக்கு இது தெரியும்? எனக்கும் நேற்று வரைக்கும் தெரியாது. நான் மனுவை பத்தி பார்க்கணும், மனித படைப்புங்கிற ஒரு தலைப்பை எடுத்துட்டோம். மனுவை பத்தி தெய்வம் அவர்கள் என்னென்ன எங்கெங்க சொல்லி வச்சிருக்காங்க, அந்த முத்துக்களை எல்லாம் கோர்ப்போம்,
அப்படின்னு நினைச்சு நான் நேற்று கோர்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த முத்து எனக்கு கிடைச்சது. அப்போ இந்த மாதிரி ஒரு ரகசியத்தை எல்லாம் தெய்வம் அவங்க ரகசியம், தேவ ரகசியம்ங்கிறது தான் உபதேசம். உபதேசம் அப்படின்னா என்ன அப்படின்னா பேசுறது தான். பேசுறதுக்கு பேரு தான் உபதேசம். யாராவது ரொம்ப பேசினா நம்ம சொல்லுவோம் பெரிய உபதேசம் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உபதேசம்ங்கிறது பேசுறது தான். அது வேற ஏதோ செஞ்சு வைக்கிறது இல்லை. ஆப்ரேஷன் பண்ற மாதிரி ஏதோ உன்னை அறுத்து திருத்து உள்ள காட்டுறது இல்லை. பேசுறது தான் உபதேசம். எண்ணற்ற தேவ விடிவுகள், எண்ணற்ற மந்திரங்கள், எண்ணற்ற தேவ ரகசியங்கள், அதெல்லாம் பேசுறது தான் உபதேசம். இப்போ தெய்வம் அவர்கள் எண்ணற்ற தேவ விடிவுகளை, தேவ ரகசியங்களை நம்ம நூல்ல கொட்டி கொட்டி வச்சு அந்த ரகசியத்தெல்லாம் உரைச்சு கூவி 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 எல்லா ரகசியத்தையும் உடைச்சி போடுறாங்களே, இது ஏன் நம்ம கண்ணுக்கு உபதேசமா தெரிய மாட்டேங்குது? அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி இந்த மனிதனுடைய ஒரு தனித்த ஒரு உன்னதத்தை, ஒரு தனித்த ஒரு பதவியை பெறுவதற்காக வந்தவன் என்று ஒரு தோற்றத்திலேயே இவனுக்கு ஒரு வித்தியாசத்தை, வேற எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசத்தை இவனுக்கு வச்சு படைச்சிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு தேவ ரகசியத்தை இன்னைக்கு தெய்வம் அவர்கள் அருள் செய்யறதை நம்ம பார்த்தோம். இன்னும் இந்த மனிதன் எப்படி படைக்க பெற்றான், இவனுடைய வருகைக்கு ஒரு மந்திரி வர்றாரு அப்படின்னு சொன்னா அவர் வர முந்தையே அந்த எங்க வர்றாரோ அந்த தெருவை, அந்த ஊரை எல்லாம் சுத்தம் பண்ணி அதை ரெடி பண்ணி அவரை வரவேற்கிறதுக்கு எப்படி எல்லாம் ரெடி ஆவாங்களோ அது போல இறைவன் இந்த மனிதனுடைய வருகைக்காக முதல்ல இந்த அண்டரண்ட சராசரங்களையும் படைத்து, இந்த சந்திரன் சூரியன் தரகா கணங்கள் இவ்வளத்தையும் படைச்சு, இந்த மனிதனுடைய நாட்டுல ருசியை வச்சு படைக்க போறோம், அவன் எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணும்னு யோசிச்சு 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 புளிப்புல எத்தனை வகை, இனிப்புல எத்தனை வகைன்னு பார்த்து 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 அண்டரண்ட சராசரங்களையும் படைச்சு கடைசி ஒரு பெரிய ராஜா வர்ற மாதிரி உன்னுடைய வருகையை கடைசியா கொடுத்துருக்காங்களே, அவ்வளவு ஒரு பெரிய உன்னதத்துல உன்னை ஒரு ராஜா மாதிரி படைச்சிருக்காங்களே இறைவன். அந்த நன்றியை நாம நினைச்சு பார்க்க வேண்டாமா? அப்போ அப்படியெல்லாம் படைச்சு இதெல்லாம் நீ உணரணும். நீ இந்த மாயை கலப்பினால இதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, நீ இதெல்லாம் உணரணுங்கிறதுக்காக வேத நூல்களையும் கொடுத்து, அந்த வேத நூல்களை விளக்கி தர பாரவான்களையும் கொடுத்து, உங்களை சந்திக்கிறது ஒண்ணுதான் உனக்கு கடமைன்னு சொல்லிட்டாங்களே, அதை சந்திக்க கூடவா நமக்கு கஷ்டமாக இருக்கு? அப்போ உன்னுடைய தோற்றத்துல, அதுக்காக உன்னுடைய தோற்றத்திலையும் ஒரு பெரிய ரகசிய வச்சு படைச்சிருக்கேன்னு சொல்லி அந்த ரகசியத்தையும் இன்னைக்கு தெய்வம் அவர்கள் வெளிப்படுத்தி கொடுக்கிறது வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் இந்த மனிதனுடைய படைப்பை பற்றி நாம தொடர்ந்து வருகிற சபைகளில் பார்ப்போம் என்று கூறி, இந்த தேவ ரகசிய செயல்களை எல்லாம் நமக்கு உபதேசமாக நாளும் வழங்கி கொண்டிருக்கிற என் பெருமானது திருவடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.